வணக்கம். புதுச்சேரியில் முதல் முறையாக பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் ஜாதி குடியிருப்பு சான்றிதழ் பெற அரசு பள்ளிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு முகாம் தொடங்கியது. புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் ஜாதி குடியிருப்பு சான்றிதழ் பெற ஒவ்வொரு ஆண்டும் தாசில்தார் அலுவலகங்களில் பல மணி நேரம் காத்திருப்பது வழக்கம். இதனை தவிர்க்கும் வகையில் இவ்வாண்டு நேற்று முதல் 18ஆம் தேதி வரை சிறப்பு முகாமை கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. முத்தியால்பேட்டை சின்னாத்தா பள்ளி, மணிமேகலை அரசு பள்ளி, அபிஷேகப்பாக்கம் அரசு பள்ளி, காலாப்பட்டு அரசு பெண்கள் பள்ளி, வஉசி பள்ளி, திருவள்ளுவர் அரசு பெண்கள் பள்ளி, உப்பளம் தூய இருதய மரியன்னை பள்ளி, முருங்கப்பாக்கம் தீரன் சத்தியமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளி, தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு பள்ளி, கிழக்கு கடற்கரை சாலை சங்கர வித்யாலயா உட்பட 20க்கும் மேற்பட்ட மையங்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை முகாம் நடக்கிறது. இதையொட்டி அந்தந்த பள்ளி வளாகத்தில் மாணவர்களும் அவர்களது பெற்றோரும் ஏராளமான எண்ணிக்கையில் கூடி சான்றிதழ்களை பெற்று செல்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக கல்வித்துறை ஏற்பாட்டின் மேல் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மோட்டார் வாகனங்களுக்கு 3ஆம் நபர் காப்பீடு செய்யாவிட்டால் ரூபாய் 4000 வரை அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை துணை ஆணையர் குமரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சாலை போக்குவரத்து தொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலுக்கேற்ப மோட்டார் வாகன சட்டம் 1988 விதி எண் 146 படி இந்தியாவில் உள்ள அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் 3ஆம் நபர் காப்பீடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட அனைத்து மோட்டார் வாகனங்களும் தனது 100% 3ஆம் நபர் காப்பீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சகம் அறிவுறுத்துகிறது. கள அதிகாரிகள் 3ஆம் நபர் காப்பீடு இல்லாத வாகனங்களை கண்டறிந்து மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 196 படி அபராதங்கள் விதிக்க வேண்டும் மற்றும் வாகன உரிமையாளர்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஏற்படுத்த வேண்டும். முதன்முறை குற்றத்திற்கு ரூபாய் 2000 அபராதம் அல்லது 3 மாதம் சிறை தண்டனையும், மேற்படும் குற்றம் தொடர்ந்தால் 4000 அபராதம் அல்லது 3 மாதம் சிறை தண்டனை வழங்கப்படும். ஆகவே பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை 3ஆம் நபர் காப்பீடு செய்து வாகனங்களை இயக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே வட்டிக்கடை உரிமையாளரை கத்தி முனையில் வழிமறித்து 30 லட்சம் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. விழுப்புரம் ரஹமத் நகரை சேர்ந்தவர் வெங்கட சுப்பிரமணிய செல்வம் புதுச்சேரி கரிக்கலம்பாக்கத்தில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். சம்பவ நாளான கடந்த மார்ச் 5ஆம் தேதி மாலை வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவர் கண்டமங்கலம் ஆழியூர் அருகே சென்றபோது பின்தொடர்ந்து வந்த ஒரு கும்பல் திடீரென கத்தி முனையில் வழிமறித்து வெங்கட சுப்பிரமணிய செல்வம் வைத்திருந்த ரூபாய் 1000 பணத்தை பறித்து கொண்டு மேலும் ரூபாய் 30 லட்சம் பணம் கேட்டு சரமாரியாக அவரை தாக்கிவிட்டு தப்பி சென்றது. இது குறித்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முக்கிய குற்றவாளிகளான புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்த அருணாச்சலம் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் மடுக்கரை மெயின் ரோட்டில் வசிக்கும் வாஞ்சிநாதன் ஆகியோரை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து வழிப்பறிக்கு மூளையாக செயல்பட்டு வரும் அருணாச்சலம், வாஞ்சிநாதன் ஆகியோரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் புதுச்சேரியில் 97.75% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் 2024 நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த 3909 மாணவர்களும் 3701 மாணவிகள் என மொத்தம் 7610 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி 7439 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 3772 மாணவர்களும் 3667 மாணவிகளும் அடங்குவர். ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 97.75% ஆகும். மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் 100 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய நிலையில் 53 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. மேலும் தமிழ், ஆங்கிலம் மற்றும் உயிரியல் பாடங்களில் தலா ஒருவர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர்.
ஒட்டுமொத்தமாக 179 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். கடந்த கல்வியாண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றி வருவதால் அவர்கள் மார்ச் மாதம் தமிழக பாடத்தில் நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் அடுத்த வடமரை காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோற்சவ பால்குட அபிஷேக நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த வடமரை காடு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீர மகாகாளி அம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோற்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோற்சவ பெருவிழா கடந்த 8ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீர மகாகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பால்குளம் எடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அப்போது அம்மனுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு நேற்றிரவு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்று நிகழ்ச்சியை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முக்கிய நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா புறப்பாடும் நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 16ஆம் தேதி வியாழக்கிழமை பரிவேட்டை நிகழ்ச்சியும், 20ஆம் தேதி திங்கள் அன்று திருக்கல்யாண உற்சவமும், 21ஆம் தேதி செவ்வாய் அன்று திருத்தேர் வீதி உலா நடைபெறுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை, கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பூத்து குலுங்கும் மஞ்சள் கொன்றை மலர்கள் மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து வருகிறது. ஏப்ரல் மாதத்தில் பூக்கும் தன்மை கொண்ட காசியா சைபோமியா என்று அழைக்கப்படும் மஞ்சள் கொன்றை என்ற மலர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது பூத்து குலுங்கி வருகின்றது. புதுச்சேரி மாநிலத்தில் கோடை காலங்களில் கடற்கரை பகுதி, பூங்காக்கள், புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிக அளவு பூத்து கண்களை கவரும் வகையில் உள்ளது. குறிப்பாக கடற்கரை சாலை, சட்டப்பேரவை வளாகம், பாரதி பூங்கா பகுதிகளில் மட்டுமல்லாமல் காந்தி வீதி, புஸ்ஸி வீதி, மிஷின் வீதி, ஆம்பூர் சாலை பகுதிகளில் அதிக அளவு மஞ்சள் கொன்றை மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்கி வருகின்றது. புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வெயில் தாழாமல் குடிநீர் குழாயை திறந்து தண்ணீர் குடிக்கும் குரங்கு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்கி நடைபெற்று வருவதால் பகல் நேரங்களில் வெயிலின் வெப்பம் அதிக அளவு காணப்படுகின்றது. இதனால் பொதுமக்கள் அதிக அளவு வெளியில் வராமல் பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் வளர்ப்பு விலங்குகள் மற்றும் கோவில்களில் உள்ள விலங்குகள் இந்த வெயிலில் பாதிக்கப்படுகின்றது. விலங்கு ஆர்வலர்கள் பலரும் நாய் உள்ளிட்ட விலங்குகளை பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வசிக்கும் குரங்கு தண்ணீர் குடிக்க சுவரில் இருந்து இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும். இதே போன்று மற்றொரு குரங்கும் இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் கோடை காலத்தில் விலங்குகளுக்கு தேவையான நீரை வழங்குங்கள் என்று கூறி பரவி வருகின்றது. அம்பகரத்தூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவையொட்டி கடந்த மாதம் 29ஆம் தேதி பூச்செறிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தினசரி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார். அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா மாரியம்மன் அன்ன வாகனத்தில் தீக்குழி அருகே எழுந்தருளியதை அடுத்து அம்மன் கரகம் முதலில் தீக்குழியில் இறங்கி தீமிதி திருவிழா தொடங்கியது.
அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை வேண்டிக் கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா மாரியம்மனை தரிசனம் செய்தனர். கடும் வறட்சி மற்றும் வெயில் காரணத்தினால் மாம்பழ விளைச்சல் குறைந்துள்ள நிலையில் மாம்பழத்தின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மாம்பழம் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், விருதுநகர், தேனி உட்பட பல்வேறு பகுதிகளில் 50,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் சேலம், பெங்களூரா, அல்போன்சா, மல்கோவா, பங்கனப்பள்ளி, செந்தூரா, நடுசாலை, குண்டு, இமாம் பசந்த், நீலம் உட்பட பல வகையான மாம்பழங்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பரில் மாமரங்களில் பூ பூக்கும். இவைகள் நன்கு வளர்ந்து ஏப்ரல் முதல் வாரத்தில் மாங்காய் விளைச்சல் தரும். கடந்த ஆண்டு இரு பருவமழையும் சரிவர பெய்யாததால் மாமரங்களில் பூக்கள் பூப்பது குறைந்தது. அதே வேளையில் கடும் வெயில், வறட்சி காரணமாக பூக்கள் உதிர்ந்தது. இதன் காரணமாக நடப்பாண்டு எதிர்பார்த்த அளவில் மாங்காய் விளைச்சல் இல்லாமல் போனது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் மாம்பழம் வரத்து உச்சத்தில் இருந்தது. நடப்பாண்டு 70% வரத்து சரிந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இது குறித்து சேலம் மாம்பழ வியாபாரிகள் கூறுகையில், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மாவட்டங்களில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மாமரங்கள் உள்ளன. சீசன் போது 100 முதல் 120 டன் மாங்காய் விளைச்சல் கிடைக்கும். போதிய மழை இல்லாததால் வறட்சி ஏற்பட்டு விளைச்சல் பாதித்துள்ளது. வழக்கமாக ஏப்ரல் 15க்கு மேல் சீசன் களை கட்டும். நடப்பாண்டு மே 1ஆம் தேதிக்கு மேல் சீசன் தொடங்கியது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் சேலம் மார்க்கெட்டுக்கு மாங்காய் வரத்து 100 டன்னாக இருந்தது. நடப்பாண்டு வெறும் 30 டன் மட்டுமே வருகிறது. சேலம் மார்க்கெட்டில் 50க்கும் மேற்பட்ட மாங்காய் மொத்த வியாபாரிகள் இங்கு விற்பனைக்கு வரும் மாங்காயை சில்லறை வியாபாரிகள் வாங்கி சென்று விற்பனை செய்கின்றனர். 1 கிலோ மாம்பழம் ரகத்தை பொறுத்து 180 முதல் 240 வரை விற்கப்படுகிறது. கடந்த ஆண்டை விட தற்பொழுது கிலோவுக்கு 60 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது என்று வியாபாரிகள் கூறுகின்றனர். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு முத்தாளம்மன் ஆலயத்தில் அம்மன் கழுத்தில் இருந்த 1.5 பவுன் தாலி மற்றும் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே அருள்மிகு முத்தாளம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று காலை கோயிலை நிர்வாகிகள் திறந்தபோது உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அம்மன் கழுத்தில் இருந்த 1.5 பவுன் செயினும் திருடு போயிருந்தது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 60,000 இருக்கும். இது குறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை சாலையில் சென்று 5க்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் கடித்ததில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அதிக அளவு வெயில் வாட்டி வதைத்து வரும் வேளையில் தெருநாய்களின் தொல்லையும் அதிகரித்து வருகின்றது. தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் சாலையோரம் செல்பவர்களை துரத்தி கடிக்க முயற்சிப்பது அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பிள்ளையார் கோவில் வீதியை சேர்ந்த கார்த்திகேயன், வேல்முருகன் நகரில் சிவா, டான் பகதூர், கண்ணன், மீனா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் துரத்தி கடித்ததில் காயமடைந்தவர்கள் இப்பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பொது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் முட்டை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலையை கடந்த ஒரு வாரமாக MECC தினமும் உயர்த்தி வருகிறது. கோடை காலத்தில் கோழி பண்ணைகளில் முட்டை உற்பத்தி குறைந்து விட்டதால் மார்க்கெட்டில் நிலவும் சூழலுக்கு ஏற்ப தினமும் முட்டை விலையை MECC நிர்ணயம் செய்து வருகிறது. இந்நிலையில் MECC மண்டல தலைவர் சிங்கராஜ் நேற்று முட்டை விலையில் மேலும் 5 காசுகள் உயர்த்தினார். இதன்படி ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ₹5.60 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தொடர் விலை உயர்வு முட்டை பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.